இந்த தூணுக்கிட்ட பாறேன். அதோ ப்ரோ ப்ரோ அங்கே பாரு ப்ரோ. அந்த ஜன்னல் அங்கே தான் தெரிஞ்சிச்சு. திரும்பி அங்கே போய்ட்டு பார்த்தா இங்கே தான் தெரியுது. டே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இதனால் என்ன ஆச்சுன்னா, இதனால் வீடியோ போட முடியல, சில காரியத்தால் போட முடியல. இப்போ அடுத்த வீடியோவுக்கு போயிட்டுருக்கோம். இப்போயும் போகிறதும் கொஞ்சம் சிரமம்தான். ஏன்னா எலெக்ஷன் வேறு வந்துருச்சு, நிறையா பிரச்சனை, நைட்டில் சுற்றுறோம். அதனால் தாண்டியும் நாங்கள் இன்றைக்கி வீடியோ போட போயிட்டுருக்கோம். வீடியோ இன்றைக்கி எடுக்கிறோம், பாருங்கள். முன்ன போன இடமே தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா போன இடம்னா சாரி ஃபஸ்ட்டு போட்ட இடம் அது. அன்றைக்கி நாங்கள் அப்போ தான் ஃபஸ்ட்டு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறான்னு, சேனல் அன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணுறோம், அன்றைக்கி தான் வீடியோவும் போடுறோம். அந்த இடத்த நாங்கள் அதிகம் கவர் பண்ணல. இன்றைக்கி ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஏன்னா அது பெரிய இடம். நார்மலாக ஒரு 4-5 ரூம் மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். என்னென்னா அப்போ தான் ஃபஸ்ட்டு வீடியோ அப்படிங்கிறனால எங்களுக்கு அவ்வளோக்கு தெரியல எதுவும். இப்போ ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம், அதுதான் போயிட்டுருக்கோம். ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உள்ளே போய் இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குது. ட்ராவல் அதிகம் போட வேணாம், நாங்கள் போடுறோம், வீடியோ போடுறோம். பின்னாடியே வரும் பாய். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் 3 பேர் தான் போயிட்டுருக்கோம். நான், சசி, பாஸ்கர் 3 பேர் தான் போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஒரு 3 பேர் தான் போயிட்டுருக்குறோம். நாங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்து போனப்போ சசி ப்ரோ கேமராமேனு, அப்பு நானும் ஸ்பீக்கரு பேசுகிறது. நாங்கள் 2 பேரும் பேசிவிட்டு இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். 3 பேர் தான் போயிட்டுருக்கோம். சீரியஸ் வீடியோ பக்கத்தில் வந்துவிட்டோம், வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பக்கத்தில் வந்துவிட்டோம், ரீச் ஆகிட்ட இடத்துக்கு போயிட்டுருக்கோம். சில பல பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் இருந்தாலும் தாண்டி போயிட்டுருக்கோம். எந்த பிரச்சனையும் இல்லாமல் இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்து முடிச்சிட்டோமா, அதுவே எங்களுக்கு போதும். ஏன்னா இத்தனை நாள் கழித்து திரும்பி இந்த வீடியோ போடுறோம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குறவங்க யாரும் உங்கள் இடத்துல ப்ளேஸ் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல். கண்டிப்பாக நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். நீங்கள் எந்த இடம்னு மட்டும் சொல்லுங்கள், நாங்கள் கண்டிப்பாக வரோம். நீங்கள் என்ன ஊருன்னு கூட சொல்லுங்கள், அந்த ஊருக்கே கூட நாங்கள் வரோம், வந்துட்டு வீடியோ எடுக்கிறோம். எங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எதாவது சென்ட் பண்ணுங்கள், அந்த இடத்தோட ஃபோட்டோ. சரி ஃப்ரெண்ட்ஸ், அந்த இடத்துக்கு வந்துவிட்டோம், பக்கத்தில் போயிட்டுருக்குறோம். சரி, வீடியோ முன்னாடி கட்டு, சசி முன்னாடி கட்டு. பாருங்கள், இதுதான் அந்த இடம். இது ரொம்ப பெரிய இடம். சின்ன அன்றைக்கி நாங்கள் சும்மா நார்மலாக கொஞ்சம் மட்டும் காட்டிகிட்டு போயிட்டோம். இன்றைக்கி இந்த ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம் அந்த இடத்த. கொஞ்சம் த்ரில்லிங்கான இடம் தான். என்னடா போட்ட இடத்தையே போடுறானுங்கன்னு நினைக்காதீங்க. இதை நாங்கள் அன்றைக்கி கம்மியாக தான் எடுத்தோம். அன்றைக்கி தான் அதான் சொல்கிறேன்ல, எடுத்த ஃபஸ்ட்டு வீடியோ அதுதான், ஃபஸ்ட்டு இடமும் இதுதான். பயத்தில் டக்குன்னு உடனே கிளம்பிட்டு ஸ்டார்ட் ஆக முடியாமல் பிரச்சனை வந்துருச்சு. கிளம்பிட்டோம், ஃபுல்லாக கவர் பண்ணி காட்டுறோம், வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இப்போ உள்ளே போய் பார்க்க போகிறோம் என்ன இருக்குன்ட்டு. இந்த வீடியோவில் ஃபுல்லாக எல்லாம் காமிக்க ட்ரை பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இப்போ டைம் பாருங்கள்.
மணிக்கு 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம உள்ளே போகலாம். அவங்க ரூமுக்குள்ளே போய் பார்க்கலாங்களா? நீங்கள் முன்னாடி உங்கள் தலையை காட்டுறது இப்போ இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு ரூமே வந்துருக்கோம். ரொம்ப 2வது தான் வந்துருக்கோம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் அதிகமாக போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரூம் ஃபுல்லாக நாங்கள் வரல. ஸோ அதான் முன்னாடி ப்ரோ இவன் ப்ரோ கேமரா ப்ரோ அங்கே பாரு அந்த தூணுக்கிட்ட பாரு. அதோ ப்ரோ 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 சத்தம் கேட்குது ப்ரோ. டோர் சவுண்டு ப்ரோ கேட்குதா? கேட்குதா? கேட்குமா? முன்னாடிடா ப்ரோ ப்ரோ அந்த தூணுக்கிட்ட பாரு ப்ரோ. சரி சரி டென்ஷன் ஆகுதுங்க. நீங்கள் யாருக்குன்னு சொல்லுங்கள். எவ்வளோ நல்லா தெளிவாக இருக்கீங்க. நீங்கள் யாருக்குன்னு சொல்லுங்கள். யார் இருக்கீங்களா? ப்ரோ ரொம்ப மோசமான ஏரியா ப்ரோ. நல்லா சவுண்ட் கேட்குது. என்ன ப்ரோ? ப்ரோ பைப்பு ப்ரோ. பைப்பு ரூட் எங்கே இருந்தோ ப்ரோ என்ன ப்ரோ சொல்லியிருந்தது ப்ரோ? பைப் மேலே கீழே ஏதோ இருக்கா? கண்ணெல்லாம் ஆட்டாக முடிச்சு. யாரும் இருக்கீங்களா? ஏதாவது சொல்லுங்க. எதாவது வேணா சொல்லுங்க. ப்ரோ உங்களுக்கு தெரியுதுங்களா? இதில் கூட விழுந்துடும் வாய்ப்பு எங்கள் அம்மா பெரிய குடி பாருங்க. தெரியாதனமா விழுந்துட்டோமோ என்ன பண்ணுறது? கை கால் போயிடும். ஆனால் உள்ள சத்தியமாக எல்லாமே கண்டிப்பாக சத்தம் கேட்டுச்சு. ஆனால் நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் வண்டி நிறுத்தும் போது எங்கள் சத்தியம் சவுண்டு நல்லாவே கேட்டுச்சு. எப்படி சொல்கிறோம்னா யாரும் நடக்கிற மாதிரியோ இந்த நாங்கள் கீழே நின்றுட்டுருக்கோம். இதில் யாரும் நடக்கிறாங்க. தான் இப்படி என்னடா இது? என்ன போகுது ப்ரோ? இது உழுவுது ப்ரோ மேலே இருந்து ப்ரோ. இங்கே ரொம்ப மோசம் இந்த டைமு. கேமரா ப்ரோ ப்ரோ கண்ணாடி கிளாஸாக இன்னும் உழுவுது மேலே இருந்து உடஞ்சி ப்ரோ. கண்டிப்பாக உழுவுது ப்ரோ. மேலே போவாங்க ஒரு கண்ணாடியே யார் உங்களுக்கு கையில் உடைச்சிருப்பாங்க? எதில் உடைச்சிருப்பாங்க? ஆராய்ச்சி டைம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி டைம் நமக்கு என்ன வேணும் நடக்குவாங்கன்னா ப்ரோ என்ன வேணாலும் நடக்கலாம். யார் வேணாலும் யாரும் பொறுப்புல இருக்குது. கீழே கம்மியாக தான் ரூம் இருக்குது. இங்கே பாருங்க ரொம்ப பெரிய ரூமு. இந்த நெட்டு வரைக்கும் ஏன்னா நம்ம கீழே நின்று கூட ஏதோ இது விழுந்துச்சு இல்லை கிளாஸ் மாதிரி ஏதோ கிளாஸ் மாதிரி ஏதோ விழுந்துச்சு. ஆனால் இங்கேயும் சத்தம் ஏதோ கேட்குது. சுற்றில வெறும் நாய் சவுண்டாகவே கேட்குது. பில்டிங் சுற்றி இந்த ரூம் போனாங்க. அந்த இது நிறையா இருக்குது. மொபைல் நிறையா இருக்குது. எப்படி இதை கட்டி விட்டு மனசு இதுன்னு தெரியல. ஆனால் ஏன்னா நாங்கள் குடும்பம் இருந்துட்டா தாத்த காலத்தெல்லாம் அதெல்லாம் இடம் எடுத்துட்டாங்க. ஒரு இடம் பார்த்துக்கிட்டு கட்டி மனசு இதுன்னு தெரியல. மற்ற காலத்துல போர் போடுறாங்க. சவுண்ட் இருக்குது. சரி
ப்ரோ பாரு ப்ரோ, அங்கே ப்ரோ அங்கே ப்ரோ அங்கே ப்ரோ. ப்ரோ அங்கே பாரு ப்ரோ. ஏய் பாஸ்கர் ப்ரோ இது யாரு ப்ரோ இது? அங்கே பாரு பறக்குது அதெல்லாம். டே ப்ரோ நல்லாவே தெரியுது ப்ரோ, யாரோ உட்குறாங்க. டே என்னடா அது? ஏய் வா வாங்க வாங்க வாங்க. அப்புறம் இல்லை பாரு ப்ரோ. ப்ரோ எனக்கு வரது அங்கே பாரு அங்கே பாரு ஆமாம் பாரு ப்ரோ. ப்ரோ ப்ரோ அங்கே பாரு பாரு. லைட்டிங் தான் நம்ம கிட்ட இல்லை. ஐயோ அவங்க தலை தெரியுது ப்ரோ. ஆமாம் ப்ரோ, யாரும் ஏஞ்சி உட்கார மாதிரி இருக்கு. ஏய் வா வந்தானப்பா. ஏய் ப்ரோ இதெல்லாம் நமக்கு ஏதாவது வரும் ப்ரோ, எனக்கு பயமாக இருக்கு. வா பாஸ்கர் லைட் தரலாம். நான் என்ன பசி இருக்கா நீ இருக்கா? நான் இந்த டைம் இன்னைக்கு நம்ம வந்தப்போ 4 பேர் வந்தோம், இன்னைக்கு 3 பேர் வந்துட்டு ஒன்றும் முடியல. ப்ரோ அந்த பக்கம் போகிறது எனக்கு நல்லதுன்னு தோணல. வேணாம். அங்கே பாரு ப்ரோ. ப்ரோ 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 இங்கே வந்து பாருங்க. அங்கே பாரு அதோ சரி ப்ரோ ப்ரோ இடம் ப்ரோ காணும் ப்ரோ. இங்கே தான் ப்ரோ வந்தாங்க. ப்ரோ ஏய் கண்டிப்பாக இல்லை, இங்கே வந்து பாரு ப்ரோ. கரெக்டாக இந்த இடத்துல யாரும் நின்றுருந்தாங்க ப்ரோ. உண்மையாகவே இங்கேயும் யாரும் இல்லை ப்ரோ. வந்து பாருப்பா, இங்கே இல்லை பாருங்க. ஆளுமே இல்லை. என்னடா சத்தம் அது? சவுண்டெல்லாம் கேட்குது ப்ரோ பின்னாடி. ப்ரோ கண்டிப்பாக இது இருக்கு ப்ரோ. புதுசாக அமைதியாக இருக்கு. எங்கே நின்று காட்டினானு வந்து காட்டுறேன். நாங்களே எங்கே நின்று பார்க்க. இங்கே வந்தோ இங்கே தான் இப்படி தான் நின்று இருந்துச்சு. இப்படி இருந்துச்சு. நாங்கள் நின்றுச்சு. அங்கே ஏதோ தெரிஞ்ச மாதிரி இருக்கு. நாங்கள் வந்து பாருங்க அதோ பாஸ்கர். ஓய்யோ ஏய் என்னடா அங்கே நிற்குது ப்ரோ? தெரியுதா ப்ரோ? ப்ரோ என்ன ப்ரோ இது? ப்ரோ இப்போ நம்ம வவ்வால் ஒரு ரூமில் பார்த்து அந்த ரூம் தானே? ஏய் இப்போ நம்ம நின்றுட்டு இருந்தோமே, அங்கேருந்து இங்கே காட்டிட்டு இருந்தோம்டா நம்ம. அங்கே பாரு ப்ரோ 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 சத்தியமாக இங்கே இருக்குது. எனக்கு நல்லதுன்னு தோணல. கிளம்பலாம் வாங்க. ப்ரோ ஐயோ ப்ரோ நம்மள ஃபாலோவது பண்ணுவாங்களா ப்ரோ? இல்லை நம்ம அங்கே போகலாம் வாங்க. வா வா ப்ரோ. நம்ம போகிற இடம் எல்லாமே வராங்க பின்னாடி. சரி சரி பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க அந்த இங்கே நின்று பார்க்கும்போது இங்கே ஏதோ இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தா அங்கே இருக்குது. இதெல்லாம் என்னன்னு சொல்கிறது? இங்கே வாங்க ப்ரோ. அங்கே பாரு ப்ரோ. அங்கே பாருங்க ப்ரோ. யாரும் நடக்கிறாங்க ப்ரோ. வாடா 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 ப்ரோ கீழே பார்த்து சரி ம் இதெல்லாம் நம்ம போச்சு. ம் இந்த ரூமில் தான் போச்சு. என்னது ப்ரோ இது? என்னதுன்னு ஏன்ட்ட கேட்டா இங்கே வா. எனக்கு ஒவ்வொரு ரூமுகளை பார்த்து ஒரு மாதிரியாக பயங்கரமாக இருக்குது. ப்ரோ சரி நடக்கிற சவுண்டு கேட்குது. நடக்கிற சவுண்டு கேட்குது. இங்கே வா. இதுவும் சும்மா தான் இருக்கு. ப்ரோ நாய் சவுண்டு பாருங்க ப்ரோ. நல்லாவே கேட்குது. இந்த ரூம் பாருங்க பெரிய இருக்குது. ஆ
டைம் வந்து மணி 12:53 ஆச்சு. நம்ம அன்னைக்கு கூட ஆனால் அன்னைக்கு இவ்வளோ நேரம் இல்லை. கடவுள் எவ்வளோ சாதிக்கிறாங்க ப்ரோ. நம்ம அவ்வளோ பெரிய இது இங்கே பாரு. புரியுதா? எப்படி இருந்துச்சு? சரிங்க சரி அதான் ஃபோக்கஸ் ஆகுது போகிற கடவுள அந்த அளவு தெரியுதுல இங்கே தான் ஃபோக்கஸ் ஆகுதா அந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஜன்னல் பார்க்கும்போது அங்கே ஏதோ தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம திரும்பி அங்கே போய்ட்டு பார்த்தா இங்கே தான் தெரியுது. என்ன இடமும் ஆகுது ப்ரோ. மேலே தான் நான் இதை சதங்கிது திரும்பி இங்கே எனக்கு உண்மையிலுமே என்னமோ ஆகுது ப்ரோ. ப்ரோ மேலே போகலாம் போகலாம் தண்ணி வந்து யோசி அது என்னது எது அதுவும் அவங்க மேலே பாரு ப்ரோ யாரோ உட்காந்துருக்குறாங்க. சரி யோசி அங்கே பாரு மேலே பாரு எங்கே அங்கே பாரு அதுவும் அந்த மேலே பால்கனி இருக்குல்ல அங்கே பாரு ஜன்னல் சாத்து ஜன்னல் சாத்து ப்ரோ அந்த பால்கனியில் பாரு மேலே எதோ இருக்குது அந்த மொட்டை மாடி தெரியுதா? அங்கே மேலே மேலே ப்ரோ அது ஏதோ பிளாக் ஆனால் ஏதோ அந்த இது மேலே ஏதோ உட்காந்துருக்க மாதிரி இருக்குது பாரு. அதுவும் அங்கே பாரு நான் பாரு ப்ரோ காற்றுக்கு பறக்குது வேறு. சாரி ஏதோ லைட்டிங் சரியில்லை. ஆனால் ஏதோ மேலே இருக்குது கண்டிப்பாக. நம்ம சென்னையில் வேறு சாத்திக்கிட்டே இருக்குது தானா ப்ரோ இதெல்லாம் க்ரிப் இல்லை ப்ரோ. கண்டிப்பாக சாப்பிட்டா சரி. நம்ம மேலே போகலாம் வாங்க. வரும் திரும்ப வருது மேலே போகலாம். சோலார் லைட் ஆகிடுச்சு. சார்ஜர் கம்மியாக இருக்குது. அது ஃபுல் பவர் வச்சுக்க. வா மேலே வா. ஃபுல்லாக தான் இருக்குது. வா மேலே வா. என்னடா இவ்வளோ பெருப்பாக முடியல. செடி வளர அளவுக்கு எத்தனை வருஷமாக இதை போட்டிருப்பாங்க. இது ஒவ்வொரு வெள்ளைய ஒரு கூட நடந்து போகுது தெரியுதா? அங்கே பாரு அதோ அங்கே பாரு போகுது பாரு அதா அதோ அங்கே நிற்கிது பாரு அங்கே பாரு அதா மேலே பாரு. நிற்கி தெரியுதா பாஸ்கர? எங்கே ப்ரோ? அடா அந்த மூளையில் பாடுறா தம்பி இருக்கு அங்கீங்களா? என் லைட் வர சார்ஜர் கம்மியாகுதுடாடி. கண்டிப்பாக அந்த இடத்துல எதுவும் நடந்து போகுது. இது வருது இப்படிக்கா அப்படி நடந்து போகுது. வா ஏன் பார்க்கலாம். பார்த்து வா. ஏற்கனவே இங்கே தான் காலெலாம் கிழிச்சு ரத்தம்லாம் வந்துச்சு இந்த இடத்துல தான். ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ போடுற இடமே மோசம் தான் இந்த இடமே. வாங்க கம்பி இருக்குது. சாரி லைட்டிங் தான் இல்லை எனக்கு மன்னிச்சிங்க. நாங்கள் அடுத்த டைம் கண்டிப்பாக அதை லைட்டிங் நான் ரெடி பண்ணுறோம். எல்லாம் காசு போட்டுவாங்க. இதெல்லாம் வீணாக போச்சு. இதெல்லாம் கண்டிப்பாக தயவுசெய்து யாரும் வாங்கிடாதீங்க. இந்த மாதிரி இந்த கம்பியெல்லாம் இடிச்சா அவ்வளோதான். கண்டிப்பாக டெத்து தான் கன்ஃபார்ம். ஆனால் இங்கே தான் இதோ இது மேலே தான் அந்த ஜன்னலேருந்து அங்கேருந்து நம்ம கீழே வந்து பார்க்கும்போது இது மேலே தான் உட்காந்துருந்த மாதிரி கண்டிப்பாக இது மேலே ஏதோ இருந்துச்சு. இதோ இங்கே தான் பார்த்தோம். இங்கே இப்படி இந்த கேமரா காட்ட நான் போயிட்டு காட்டுறேன். இந்த இடத்துல இப்படியா பார்த்து ப்ரோ இந்த இடத்துல ஆனால் தனியாக யாராவது வந்துட்டாங்கன்னா முடிச்சு தானே ப்ரோ. பகலில் வந்தாவே அள்ளு கலண்டுருவீங்க. சத்தம் அப்படின்ற மாதிரி கேட்குது.
இங்கே பார்த்தோம் இப்போ நீட்டிட்டு ஒரு கம்பி கண்டிப்பாக இந்த சைடு தான் இன்னும் வந்துச்சு. அது நல்லாவே எனக்கு தெரிஞ்சிச்சு. ப்ரோ போன டைம் வந்தப்போ யாருக்கு ப்ரோ காயம் ஆனிச்சு? சசி ப்ரோக்கு தான் ஆனிச்சு. காலில் காயாச்சுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்துட்டோம். இந்த கம்பிங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து உஷாராக மட்டும் இருங்க. ஒரு கட்டடமே நடுவில் விரிசல் விட்டுருக்குது தெரியுதா? இவருதோ கீழ் ஃப்ளோரே தெரியுது பேர் தெரியுதா? கீழ் ஃப்ளோர் தெரியுதா? இவர் கட்டடமே விரிசல் விட்டு 2ஆவது விரிசல் விட்டுருச்சு கட்டடம். இந்த கட்டடம் எப்போ வேணாலும் இடிக்கலாம். எல்லாத்துக்கும் இப்படி இருக்குது. இங்கே வேறு இந்த தனியாக இது தனியாக விரிசல் விட்டுருக்குதா இல்லை ஏதாவது? ஆமாம் விரிசல் தான், இது தனித்தனியாக இருக்குது. பேட்ச் ஒர்க் பண்ணா சத்தி இங்கே வா சத்தி, சீக்கிரம் சீக்கிரம் வா. என்னாச்சு? அங்கே பாரு அங்கே பாரு ப்ரோ 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 ஸ்டெப்ஸு கிட்ட அங்கே பாரு தோ அங்கே பாரு இறங்குது ப்ரோ ஏதோ நடந்து போகிறாங்க ப்ரோ. பார்த்து வா. ப்ரோ வந்து பேய் வந்து நம்மக்கிட்ட கேட்குமா ப்ரோ? ப்ரோ இங்கே தானே பார்த்தோம். இது கேப்சர் ஆனிச்சு தானே? இங்கே தானே இருந்துச்சு. ப்ரோ இதெல்லாம் தேவையில்லாத வேலை ப்ரோ நமக்கு. அதுக்கு பாட்டுக்கு அது இருக்குது. வா ப்ரோ நம்ம போவோம். இங்கே பாரு கம்பி அடுத்து பாரு. தொடவே இல்லை அது இன்னும். சத்தம் கீழே சைலண்டாக இருக்கும் சார். கண்டிப்பாக இருக்காங்க ப்ரோ. தெரியுதா? சத்தம் கேட்குதா? ஏதோ சவுண்டு கேட்குதுடா. ப்ரோ இது என்ன ஒரு மேலே இது தொங்கிட்டு இருக்குது இதுதான். தெரியுது அது பாருங்க ஆடு வேறு ஆடுதுங்க பாருங்க. தா என்ன சத்தம்? இது ஆட்டுற சவுண்டு கேட்குது. ஏய் கம்பி இருக்குது பார்த்து சத்தம் பண்ணாம சீக்கிரம் வா கீழே வா. என்னடா அது? என்னது? ப்ரோ கதவு சவுண்டு வருதா? உள்ளே எது சவுண்டு கேட்குதா? ப்ரோ நிறைய சிம்டம் தான் இங்கே தான் சவுண்டு கேட்டுச்சு. இங்கே தான் கேட்டுச்சு. நிறைய சிம்டம்ஸ் இங்கே இருக்குது ப்ரோ. வேணாம் ப்ரோ. விடு என்னடா ப்ரோ? ப்ரோ என்னன்னே தெரியலடா உண்மையாவே. ஏதோ சவுண்டு கேட்டது. முன்னே இங்கே வந்து எதோ எடுத்து அடிச்சாங்க. பைப் கீப்பரும் எடுத்து அடிச்சாங்க. எங்கடா நீங்கள் பாட்டுக்கு என்னை விட்டு வந்துட்டீங்க? ப்ரோ இந்த ரூமில் என்னவே இருக்குன்னு தெரியல ப்ரோ. ஏதோ சவுண்டு கேட்குது. உள்ள இருக்குன்னு தெரியல. நீ பாட்டு எது எடுத்து அடிக்கிறாங்கயா? ஏதோ சவுண்ட் ஆனால் பயங்கரமாக கேட்டுச்சு எனக்கு. என்ன தெரியலையாங்க? ப்ரோ நல்லாவே சவுண்டு கேட்குது. ஆனால் ப்ரோ அப்போ ப்ரோ உள்ளே போகிறாரு டப்பாக சவுண்டு கேட்டு ஓடி வந்து இல்லைங்க. நான் போய் அது என்னன்னு மட்டும் பார்க்குறேன். போய் வேணாம் போய் சொன்னா கேளு. ப்ரோ சொன்னா கேளு. வேணாம் கண்டிப்பாக கண்ணாடி இப்படி கண்டிப்பாக நான் பார்க்குற முடியும். இல்லை வேணாம் கண்ணாடி போட்டால் தான் கண்ணு தெரியும். ப்ரோ அதுங்க ஏதோ ஒரு இது நமக்கு எதாவது ஆகி போயிடுச்சுன்னா நான் பார்த்துக்கிறேன். பாருங்க ப்ரோ வவ்வாலாம் பறக்குது ப்ரோ. இதெல்லாம் நமக்கு தேவையா ப்ரோ? என்னமோ இருக்குது ப்ரோ. இங்கே உள்ள வந்துரு ப்ரோ. என்னமோ சத்தியமா என்னமோ போய் நிற்கிறாங்க. அந்த செவுத்துல அப்படியே என்னமோ தொங்குது ப்ரோ. அங்கே கேமராலாம் வேணாம் ப்ரோ. வா ப்ரோ அடிச்சு ஏதாவது பண்ணி போவாங்க. ஐயோ பாஸ்கர் நீலாம் வந்துடு. நீலாம் கண்டிப்பாக கக்காவே ப்ரோ. வந்துரு. ஓ அப்பா
தனியாக பார்த்து பயமாக இருக்கிறது. கண்டிப்பாக என்னமோ இருக்குது, என்னன்னு தெரில. அது உள்ளே போகிறேன், அந்த செவுத்துல அப்படியே கருப்பாக தொங்குது. கண்டிப்பாக நான் இப்போ எப்படி போதலே தெரில. அவங்க எனக்கு வேறு நற்கலாக இருக்குது. கீழே ஏதோ சத்தம் கேட்குது, மேலே போனால் என்னமோ கேட்குது. இந்த சேனலில் கதவுல போகிறோம் ப்ரோ, ஏதோ டப்புன்னு சவுண்ட் சேனலில் ஏதோ பார்க்குது. என்ன ஆனால் இந்த பக்கம் அந்த மாதிரி இந்த சைடு பார்த்தோம்னா டம்மு தும்மு தும்முன்னு இதே சத்தம் அப்படி ஹெவியாக இருக்குது ப்ரோ. அவ்வளோ சொல்கிறாங்க ப்ரோ தான். அவங்க பாருங்க, அங்கே போகிறான் தெரியுது சிசி. அதோ தெரியுது. என்னடா இது? என்னடா இது? தெரியுது, அங்கே பாரு கருப்பா. என்ன யாரு இப்போ வேணா இப்போ வந்துடும், இப்போ போயிடலாம். நாங்கள் பேசுறது கேட்குதா? சசி அங்கே போச்சு, ஏங்க சசி சசி போச்சு சசி. வேணா இப்போ இது பாருங்கப்பா கல். என்ன இது? இது ப்ரோ என்னடா அது? எள்ளு வந்து உழுவுது ப்ரோ தானா. சசி சசி கீழே போகலாம் சசி, சொன்னா கீழே போகலாம். நிற்க முடியும். வா வா வா. ஐயோ கண்டிப்பாக கீழே போகலாம். இன்னமும் சத்தம் அது கேட்டு தான் இருக்குமா? ப்ரோ இருக்கிறதுக்கு ரொம்ப டைம் இருக்கும். சத்தியமாக சொல்கிறேன், கதவு டம்மு தும்முன்னு அடிச்சு உடைக்கிறாங்க யாரோ. அழுவு ப்ரோ. கீழே ஒரு ஃப்ளோர் இருக்குங்க ப்ரோ. அப்படி பாருங்க, இங்கே இருக்கு. நம்ம இல்லைன்னு தான் நினைச்சோம். இங்கே ஒரு ஃப்ளோர் இருக்குது. கீழே போயிட்டாங்க. இங்கே ப்ரோ பூட்டி இருக்கு ரூம், தெரியுதா? என்ன காரணத்துக்கு போட்டாங்கன்னு தெரியல. நம்ம ஒரு ரூம் பூட்டி இருக்கு, ஒரு ரூம் ஓப்பனில் இருக்கு. ஓப்பனில் இருக்கிற ரூமில் தான் ஏதோ இருக்கு. ப்ரோ இந்த மாதிரி இருக்கிறதுக்குள்ள ஏதாவது தேவை எழுதிட்டாங்க இருக்கிறாங்களா ப்ரோ? ஏதாவது ஒரு இந்த பால்பீதி எதை எந்த ஆசையும் பண்ணாமல் சாகுறவங்க ப்ரோ. அவங்களுக்கு வந்து நம்ம மேலே ஆசை இருந்துச்சுன்னா நம்மளே எடுத்துக்கோங்க ப்ரோ. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து ஃபஸ்ட்டு கிளம்பிடலாம், வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலாம். இந்த கட்டடத்தை பார்த்தாவே ப்ரோ. ஆனால் அது ஏதோ ரொம்ப கோவத்தில் இருக்குது போல். அங்கே பாடுறா ப்ரோ. இங்கே வந்து பாருங்களேன், கேமரா ஃபோக்கஸ் பண்ணுங்க சசி. சசி அங்கே போகிறேன், மேலே போகிறேன். ஐயோ என்னடா அது? ஏதோ நிற்குது ப்ரோ. சசி பாருங்க, காணாம போச்சு. கிளம்பாடா இங்கே. கிளம்பிடலாம் இப்போ, வா இப்போ. என்னடா இது ப்ரோ? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாலும் நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்து வண்டி எடுத்து பிடிச்சி கிளம்பலாம். இங்கே இருந்து பாஸ்கர் வந்துரு பாஸ்கர். கிளம்பு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். ரொம்ப ஆனால் எப்படி சொல்லலாம், இதுக்கு மேலே அவங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா, அது இது எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் என்ன இருக்குதுன்னே தெரிலாங்க ப்ரோ. உடனே பைப்பு எங்கேயோ தூக்கி அடிக்கிற மாதிரி அந்த ரூமுக்குள்ளே போய் நான் பார்க்கும்போது, ஆனால் உண்மையாலுமே சொல்கிறேன், ஆனால் எதுவும் இருந்துச்சு. ஆனால் இவனுக்கு வந்து தான் கண்டிப்பாக பயந்து போனால் தான் நான் வெளியே வந்துட்டேன். டக்குன்னு வெளியே வந்துட்டேன். நான் வெளியே வரக்குள்ள என் மூஞ்சிலாம் அப்படியே ஒரு மாதிரியா அப்படியே ஏதோ பேய் அடித்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் நான் உள்ளார போய் பார்த்ததுக்கப்புறம் சத்தம் கூட வரல என் வாயிலேருந்து. ஏதாவது கிளம்பிட்டு நாங்கள் ட்ராக் வேறு போட்டாங்கன்னு தெரியல. சரிங்க, ரொம்ப வீடியோ பார்க்குறவங்களுக்குலாம் நன்றி ப்ரோ. வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ப்ரோ கிளம்பிட்டோம். இதுக்கு மேலே அங்கே வீடியோ எடுக்க தேவையில்ல, போதும். ரொம்ப இது எப்படி சொல்கிறதுன்னா, ஃபஸ்ட்டு நாள் வந்தால அன்னைக்கோட இந்த அளவுக்குலாம் இல்லை. இன்னைக்கெல்லாம் ரொம்ப ஆனால் மோசமாக இருக்குது. நாங்கள் 3 பேர் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கே தெரியல. அந்தாண்ட போலாமா, இந்த பக்கம் 2 பேர் போகலாம், அந்த பக்கம் 2 பேர் போகலாம். ஏதோ ஒன்று பார்த்த உடனே கேமராமேன் இருக்கிறதே மறந்து போயிட்டு அவரை விட்டுட்டு ஓடி வந்துட்டோம்.
அவன் என்னடான்னா அங்கே கதறிட்டு இப்படி வரான், டே ஏடா என்ன விட்டுட்டு வரீங்கன்னு. இந்த வீடியோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும், பாருங்கள். லைட்டிங் தான் ப்ராப்ளம், அது தெரியுது, எங்களுக்கும் தெரியுது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் இதுக்கு அடுத்த வீடியோக்கு எப்படியா இருந்தாலும் லைட் நாங்கள் ரெடி பண்ணிடுறோம். சொல்ல மறந்துட்டேன், இப்போ வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தால் அவங்க ஊரில் ஏதாவது இந்த மாதிரி பிளேஸ் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிறோம். கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். நன்றி மக்களே. மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு. உங்கள் சப்போர்ட் தான் கண்டிப்பாக உங்களுக்கு முக்கியம். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். மறந்துடாமல் அந்த பெல் பட்டனை மட்டும் கொஞ்சம் ஆட்டி விட்டு போயிருங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.